உலகத் தமிழர்களுக்கு சங்கத்தமிழனின் அன்பு வணக்கங்கள். ஓலைச்சுவடிகளில் இருந்த பண்டைய தமிழ் நூல்களை அச்சில் ஏற்றினது யாரு அப்படின்னு கேட்டால் உடனே எல்லோருமே உவே சாமிநாதையர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கான காரணத்தை ஏற்கனவே ஆரிய திருட்டு தொடரில் பார்த்துருப்போம். ஆனால் உவேசா நூல்களை பதிப்பிக்க ஆரம்பிக்கிறதுக்கு 25 வருடத்துக்கு முன்பே பண்டைய தமிழ் நூல்களை அச்சில் ஏற்றியிருக்காரு யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஆறுமுக நாவலர். தன்னோட வாழ்நாளில் கிட்டத்தட்ட 44 தமிழ் நூல்களை அச்சில் ஏற்றியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் எண்ணற்ற தமிழ் நூல்களை எழுதியிருக்காரு. சைவமும் தமிழும் தன்னோட இரு கண்கள் அப்படின்னு சொல்லி தன்னோட வாழ்நாளையே சைவத்திற்காகவும் தமிழுக்காகவும் அர்ப்பணித்தவர். தமிழ் மொழி மட்டும் இல்லாமல் ஆங்கிலம் மற்றும் சமஸ்கிருதத்திலையும் புலமை பெற்றிருந்தார். தன்னோட பேச்சு திறமையால் ஆங்கிலேய நீதிபதியை திணறடிக்க செஞ்சவர். இப்படி தமிழுக்காகவே திருமணம் கூட செஞ்சுக்காம வாழ்ந்து மறைந்த ஆறுமுக நாவலரை பற்றி எத்தனை தமிழர்களுக்கு தெரியும் அப்படின்னு தெரியல. ஆறுமுக பிள்ளை அப்படிங்கிற ஆறுமுக நாவலர் 1822ஆம் ஆண்டு டிசம்பர் 18 அன்னைக்கு கந்தப்பிள்ளை சிவகாமி அம்மையாருக்கு மகனா ஈழத்தின் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற நல்லூர் அப்படிங்கிற ஊர்ல பிறந்தாரு. இவரோட அப்பா தாத்தா எல்லோருமே தமிழ் அறிஞர்கள் அப்படிங்கிறதால இயற்கையாகவே இவருக்கு தமிழ் மீது பற்றும் பாசமும் அதிகமாக இருந்தது. தன்னோட 5வது வயதுல இருந்தே தமிழ்ல இருக்கிற நீதி நூல்களையும் 12வது வயதுல தமிழ் மற்றும் சமஸ்கிருதம் ஆகிய மொழிகளையும் புலமை பெற்றாரு. அதன் பிறகு யாழ்ப்பாணத்திலே சிறந்து விளங்கிய மெத்தடிஸ்ட் அப்படிங்கிற ஆங்கில பாடசாலையில் சேர்ந்து ஆங்கிலத்திலையும் புலமை பெற்றாரு. இப்படி தமிழ், சமஸ்கிருதம், ஆங்கிலம் போன்ற 3 மொழிகளை கற்றாலுமே தமிழை தன் உயிரா நினைச்சு வாழ்ந்தவர். எந்த இலக்கியத்தை பற்றியும் மடை திறந்த வெள்ளம் போல கருத்துக்களை பொழிஞ்சு தள்ளுவார். இதனாலேயே திருவாடுதுறை ஆதீனம் இவருக்கு நாவலர் அப்படிங்கிற பட்டம் கொடுத்தாங்க. அதன் பிறகுதான் இவர் ஆறுமுக நாவலர் அப்படின்னு அழைக்கப்பட்டார். இப்படி தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் சிறந்து விளங்கியதால தான் படித்த மெத்தடிஸ்ட் கல்லூரியிலேயே ஆசிரியராக பணிக்கு சேர்ந்தார் ஆறுமுக நாவலர். அப்போ அவருக்கு வயது வெறும் 19 தான். இவரோட தமிழ் மற்றும் ஆங்கில புலமையை பார்த்த அந்த கல்லூரி அதிபரான பெர்சிவல் பாதிரியார் பைபிளை மொழிபெயர்க்கும் தன்னோட பணிக்கு உதவியா இருப்பாரு அப்படின்னு சொல்லி ஆறுமுக நாவலரை தமிழ்நாட்டுக்கு கூட்டிட்டு வராரு. தன்னோட சிறு வயது முதலே தீவிர சைவரான ஆறுமுக நாவலர் கிறிஸ்துவ மத நூலான பைபிளை மொழிபெயர்க்க உதவியது அவரோட சமூக நல்லிணக்கத்தையும் பெருந்தன்மையும் காட்டுது. அதன் பிறகு வீழ்ந்து கொண்டிருந்த சைவ சமயத்தை மீட்டெடுக்கும் முயற்சியில தன்னை முழுமையா அர்ப்பணிச்சுக்கிட்டாரு ஆறுமுக நாவலர். சைவத்தையும் தமிழையும் வளர்த்தெடுக்க சொற்பொழிவுகள் ஆற்ற முடிவு செஞ்சு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற வண்ணார் பண்ணை வைத்தீஸ்வரன் கோயிலில் 1847ஆம் ஆண்டுல இருந்து சொற்பொழிவு ஆற்றினாரு. இவரோட இந்த சொற்பொழிவுகளை கேட்டு மக்களிடையே சைவ சமய விழிப்புணர்வு மிகப்பெரிய அளவில் ஏற்பட்டது. ஆங்கிலேயரின் தாக்கத்தால கிறிஸ்துவ மதத்துக்கு மாறிய தமிழர்கள் மீண்டும் சைவ மதத்துக்கு திரும்பினாங்க. அதுல முக்கியமான ஒருத்தர் பதிப்பு துறையில ஆறுமுக நாவலருக்கு இணையா விளங்கிய சீவை தாமோதர பிள்ளை. அவரோட இயற்பெயர் சார்லஸ் வின்ஸ்லோ கிங்ஸ்பரி அப்படிங்கிறதா. அதை தாமோதர பிள்ளை அப்படின்னு மாற்றி சைவ மதத்துக்கு திரும்பினாரு. இவரோட விடாமுயற்சியால பல சைவ கோயில்கள் சீரமைக்கப்பட்டு புது பொலிவு பெற்றது. இப்படி சைவ மதத்தை மீட்டெடுத்ததுல ஆறுமுக நாவலரோட பங்கு அளப்பரியது. அதன் பிறகு மாணவர்களுக்கு சைவ பாடம் சொல்லிக் கொடுக்க 1848ஆம் ஆண்டு வண்ணார் பண்ணையில் ஒரு சைவ பள்ளியை தொடங்கினார். இதுக்காக தன்னோட ஆசிரியர் பணியை துறந்தாரு ஆறுமுக நாவலர். அதன் பிறகு சைவ நூல்களை அச்சிடுவதற்காகவே அச்சு இயந்திரம் வாங்குறதுக்காக 1849ஆம் ஆண்டு சென்னைக்கு வந்தார். அந்த காலகட்டத்தில் தமிழர்கள் யாருமே சொந்தமாக அச்சு இயந்திரம் வச்சுக்கிட்டது கிடையாது. ஆனால் ஆறுமுக நாவலர் தனக்குன்னு சொந்தமாக ஒரு அச்சு இயந்திரத்தை வாங்கி தன்னோட வீட்டிலேயே வித்யானுபாலன எந்திர சாலை அப்படிங்கிற ஒரு அச்சுக்கூடத்தை தொடங்கினார். அதே வருடம், அதாவது 1849ஆம் ஆண்டு சூடாமணி நிகண்டு உரையையும் சௌந்தரிய லகரி உரையையும் பதிப்பிச்சாரு. சைவ சமய நூல்களான திருவாசகம், திருமுருகாற்றுப்படை போன்ற நூல்களையும், பாலபாடம், ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன் போன்ற நன்னெறி நூல்களையும், தொல்காப்பிய சூத்திர விருத்தி, இலக்கண விளக்க சூறாவளி, இலக்கண கொத்து, நன்னூல் விருத்துவரை போன்ற இலக்கண நூல்களையும், திருக்குறள் மூலமும் பரிமேலழகர் உரையையும் பதிப்பிச்சாரு. இப்படி கிட்டத்தட்ட 44 பழமையான தமிழ் நூல்களை தேடி தேடி பதிப்பிச்சவர் தான் இந்த ஆறுமுக நாவலர். நூல்களை பதிப்பிச்சதோட மட்டும் இல்லாம சொந்தமா 24 நூல்களையும் எழுதியிருக்காரு. 14 நூல்களுக்கு உரையும் எழுதியிருக்காரு. யாழ்ப்பாணத்தில் மட்டும் இல்லாம சென்னையிலையும் தன்னோட வித்யானுபாலன எந்திர சாலையை தொடங்கி மிகப்பெரிய அச்சு இயந்திரங்களை வாங்கி ஏராளமான நூல்களை அச்சில் ஏற்றினாரு. ஓலைச்சுவடிகளை திரட்டி அதை பதிப்பிக்கும் பணியில ஆர்வத்தோட ஈடுபட்டாரு. பரம்பரையா பெற்ற தமிழ் அறிவோடு ஆங்கில கல்வியும் சேர்ந்ததால பதிப்பு துறையில பல புதுமைகளை புகுத்தினாரு.
ஆங்கில நூல்களில் இருப்பது போலவே உள்ளடக்கம், பொருள் அடைவு, பாட வேறுபாடு, அடிக்குறிப்பு ஆகியவற்றோடு ரொம்பவே புதுமையா தமிழ் நூல்களை பதிப்பிச்சாரு. அது மட்டும் இல்லாம தமிழ்ல இவருக்கு முன்னாடி இருந்த உரைநடைகள் படிப்பதற்கு மிகவும் கடினமா, எளிதில் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு இருந்தது. காரணம், அவங்க யாருமே ஆங்கில நூல்களில் வருவது போல முற்றுப்புள்ளி, முக்காற்புள்ளி, அரைப்புள்ளி போன்றவற்றை பயன்படுத்தியது கிடையாது. இதை முதல்ல தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவரே ஆறுமுக நாவலர் தான். அது மட்டும் இல்லாம பண்டைய தமிழ் இலக்கியங்கள்ல ஆசிரியர் பெயரை தவிர அவரை பற்றி வேறு எந்த குறிப்புகளுமே இருக்காது. அதன் பிறகு பதிப்பு துறையில் ஈடுபட்டவங்களும் அந்த நூல்களை பற்றிய விளக்கங்களை கொடுக்காம தான் இருந்தாங்க. ஆனா ஆறுமுக நாவலர் தான் பதிப்பித்த நூல்கள்ல நூலின் தலைப்பு, நூலாசிரியர், பதிப்பிக்க தூண்டியவர், பதிப்பித்தவர், வெளியீட்டாளர், அச்சகம், பதிப்பு பற்றிய விவரம், பதிப்பித்த காலம், பதிப்புரிமை போன்றவற்றை தெளிவா குறிப்பிட்டாரு. அதே போல நூல்களை படிக்க எளிமையா தலைப்பு, உள்தலைப்பு, நூற்பா உரை, அடிக்குறிப்பு போன்ற ஒவ்வொன்றையும் வெவ்வேறு உருவத்தில் அச்சிட்டாரு. இவர் பதிப்பித்த நூல்களில் எந்தவித பிழைகளும் இல்லை அப்படின்னு எல்லோருமே பாராட்டி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பக்க எண்கள் மற்றும் பதிப்பித்த ஆண்டு, மாதங்களை கூட தமிழ்ல தான் குறிப்பிட்டிருக்காரு. அதே போல படிப்பதற்கு கடினமாக இருந்த பல தமிழ் நூல்களுக்கு எளிமையா உரைநடையை எழுதியிருக்காரு. இதனால இவரை தமிழ் உரைநடையின் தந்தை அப்படின்னு பல தமிழ் அறிஞர்கள் பாராட்டி இருக்காங்க. மு. வரதராசனாரோ ஆறுமுக நாவலரை புதிய தமிழ் உரைநடையின் தந்தை அப்படின்னு பாராட்டி இருக்காரு. 1864 சிதம்பரத்தில் சைவ பிரகாச வித்யாசாலையை நிறுவி 6 ஆண்டுகள் சிதம்பரத்திலே தங்கி சைவத்தையும் தமிழையும் வளர்த்தாரு. அந்த காலகட்டத்தில் தான் வள்ளலாருக்கும் ஆறுமுக நாவலருக்கும் இடையே கருத்து மோதல் ஏற்பட்டது. வள்ளலார் அவர் எழுதிய பாடல்களை திருமுறைகளுக்கு பதிலாக பாடுவதை கண்டித்து போலி அருட்பா மறுப்பு அப்படிங்கிற நூலையும் வெளியிட்டாரு ஆறுமுக நாவலர். அதன் பிறகு 1870 யாழ்ப்பாணத்துக்கு திரும்பி வந்தார் ஆறுமுக நாவலர். அப்போ அங்கே இருந்த ஒரு ஆங்கில பள்ளியில் சைவ மாணவர்கள் திருநீர் அணிஞ்சு வந்ததற்காக பள்ளியிலிருந்து வெளியேற்றப்படுறாங்க. இதை கண்டு வெகுண்டெழுந்த ஆறுமுக நாவலர் 1872 சைவ ஆங்கில பாடசாலையை தொடங்கினார். ஆனால் போதிய நிதி வசதி இல்லாததால வெறும் 4 ஆண்டுகள் மட்டும்தான் அந்த பள்ளி செயல்பட்டது. நமது தேசத்து அரசர்களும் மடாதிபதிகளும் பிரபுக்களும் கருவி நூல்களையும் ஞான நூல்களையும் சம்பாதித்து வைத்து ஊர்கள் தோறும் புத்தக சாலைகளை தர்மத்தின் பொருட்டு ஸ்தாபித்து கல்வியில் விருப்பமுடைய எவரும் எளிதில் வாசித்து ஈடேற்றும்படி அவைகளை நடத்தி வருதல் உயர் ஒப்பில்லாத பெரும் புண்ணியம் அப்படின்னு இலவச பாடசாலைகளை தொடங்கணும்னு 150 வருடத்துக்கு முன்பே சொல்லியிருக்காரு ஆறுமுக நாவலர். அதே போல 1874 ஆண்டு வாக்கில் இலங்கையில மது விற்பனை அதிகமானது. மக்கள் மதுவிற்கு அடிமையாவதை கண்டு மனமுடைந்த ஆறுமுக நாவலர் 1874 தான் எழுதிய இலங்கை பூமி சரித்திரம் அப்படிங்கிற புத்தகத்துல வறுமைக்கும் துன்பத்துக்கும் சகல பாவங்களுக்கும் பிறப்பிடம் மதுபானம் அப்படின்னு எழுதியிருக்காரு. இலங்கையிலே பூர்வ காலத்தில் மதுபானம் மிக அரிதரிது. தற்காலத்திலோ அது விருத்தியாகி கொண்டே வருகிறது. மதுபானம் மூலம் துரைத்தனத்தாருக்கு ஆண்டுக்கு பல லட்சம் ரூபாய் வரவு வருகிறது. ஆங்கிலேய துரைத்தனத்தார் தமக்கு சாராயத்தால் எய்தும் பொருளை பிற வாயில்கள் சிலவற்றால் எய்துவிக்க தலைப்பட்டு கொண்டு சாராயத்தை ஒழிப்பாராயின் இலங்கை சனங்கள் செல்வமும் ஆரோக்கியமும் அடைவார்கள் அப்படின்னு மதுவை எதிர்த்தும் குரல் கொடுத்திருக்காரு. இப்படி முழுக்க முழுக்க சைவத்துக்கும் தமிழுக்கும் தன்னை அர்ப்பணிச்சு எண்ணற்ற தமிழ் நூல்களை அச்சில் ஏற்றிய ஆறுமுக நாவலர் திருமணம் செஞ்சுக்கல. இவரோட ஆங்கில புலமையை பற்றி தெரிஞ்சுக்க இவரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவையான சம்பவத்தை பற்றி பார்க்கலாம். ஆறுமுக நாவலர் சென்னையில் தங்கி இருந்தப்போ காத்து வாங்குறதுக்காக கடற்கரையில் நடந்து போயிட்டு இருந்திருக்காரு. அப்போ பக்கத்தில் இருந்த ஒரு குடிசை தீப்பிடிச்சு எரிஞ்சது. இது தொடர்பான வழக்கில் ஆறுமுக நாவலர் சாட்சி சொல்ல வேண்டியிருந்துச்சு. இதனால தன்னோட சீடர்கள் கூட நீதிமன்றத்துக்கு போனாரு ஆறுமுக நாவலர். அந்த காலகட்டத்தில் பெரும்பாலான நீதிபதிகள் ஆங்கிலேயராக தான் இருப்பாங்க. இதனால அங்கே எப்போதுமே ஒரு மொழிபெயர்ப்பாளர் இருப்பாங்க. அந்த வழக்கில் சாட்சி சொல்ல ஆரம்பிச்ச ஆறுமுக நாவலர் அங்கே நடந்ததை ஆங்கிலத்தில் அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதை கேட்ட நீதிபதி இவன் எப்படி ஆங்கிலத்தில் பேசலாம் அப்படின்னு பொறாமப்பட்டு நீங்க தமிழ்லே சொல்லுங்க, அதை நீதிமன்ற அதிகாரி ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து சொல்லுவாரு அப்படின்னு சொல்ல அதுக்கு ஆறுமுக நாவலரும் சரின்னு சொன்னாரு. அஞ்ஞான்று எள்ளியழ நானாழி போதின்வாய் ஆழிவரம் பனைத்தே காலேற்று காலோட்ட புக்குழி அப்படின்னு ஆரம்பிச்சாரு. அவரோட இந்த செந்தமிழ் பேச்சை கேட்டு அந்த மொழிபெயர்ப்பாளர் மொழிபெயர்க்க முடியாம திணறி போனார். இதனால கோவப்பட்ட நீதிபதி நீங்கள் ஆங்கிலத்திலே கூறுங்கள் அப்படின்னு சொல்ல முடியாதுன்னு மறுத்துட்டாரு ஆறுமுக நாவலர். அதன் பிறகு அங்க இருந்த அவரோட சீடர் ஒருத்தர் அதை விலக்கி சொன்னார். அதாவது சூரியன் தோன்றுவதற்கு 4 நாழிகை முன்னர் கடற்கரையோரம் காற்று வாங்க சிறுநடைக்கு புறப்பட்ட போது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆறுமுக நாவலர். இந்த அளவுக்கு தமிழ்ல புலமை பெற்று விளங்கிய ஆறுமுக நாவலர் 1879 ஆண்டு டிசம்பர் 5ஆம் தேதி உடல் நலம் குன்றி கைகளை தன்னோட தலைமையில குவிச்சு தன்னோட 56வது வயதுல உயிர் துறந்தாரு.
இப்படி சைவத்துக்கும் தமிழுக்கும் பாடுபட்ட ஆறுமுக நாவலரை பத்தி பெரும்பாலான தமிழர்களுக்கு தெரியாது அப்படிங்கறதான் வேதனை அளிக்கும் உண்மை. இந்த ஆறுமுக நாவலரின் வாழ்க்கையிலிருந்து நாம நிறைய விடயங்களை தெரிஞ்சுக்கலாம். அதாவது 19ஆம் நூற்றாண்டு வரைக்குமே தமிழர்கள் தங்களை சைவர்களாக தான் முன்னிறுத்திருக்காங்களே தவிர இந்துக்களா அல்ல. அது மட்டும் இல்லாம ஆறுமுக நாவலர் சைவத்துக்கு கொடுத்த முக்கியத்துவத்திலிருந்து தமிழர்களோட மதம் சைவம் தான் அப்படிங்கிறது தெரிய வருது. இப்படி தமிழுக்கு தொண்டாற்றிய ஆறுமுக நாவலருக்கு ஒவ்வொரு தமிழருமே கடமைப்பட்டிருக்கோம். இதே போல பதிப்பு துறையில முத்திரை பதிச்ச சி.வை. தாமோதர பிள்ளையை பத்தி அடுத்த பதிவில் விரிவா பார்க்கலாம். எனவே சங்கத்தமிழின் வலையொலியோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.